அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டுனால வீட்ல சாமி கும்பிட்டு நம்ம கோவில் கிளம்பியாச்சு. அஸ்விஞான நட்சத்திர தேவதாப்யோ நமஹ, நவக்கிரக தேவதாப்யோ நமஹ, அஷ்டதிக்பாலக தேவதாப்யோ நமஹ, பஞ்சாங்க தேவதாப்யோ நமோ நமஹ, நானாவித பரிமள மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. சாய்பாபா கோயில் ஃபுல்லாவே தெலுங்கு பீப்புள்ஸ் தான். தெலுங்கோட கம்யூனிட்டி அது. பணம் குறை இல்லாம இந்த வருஷம் இருக்க போகுது. குரோதி வருஷத்துல நிறைய உபாதைகள் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இல்லாம இந்த வருஷம் எல்லாம் விஸ்வாச வருஷம் எல்லாருமே ரொம்ப சௌபாகியமா இருக்க போகுது. முடிச்சு இது நம்ம பார்த்தீங்கன்னா இது லக்ஷ்மி கணபதி டெம்பிள் சொல்லிட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான். ஸோ இங்க இருக்கிறவங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்கள் மட்டும்தான். எங்க திரும்பினாலும் ஒரே தமிழ் குரலாவும் அந்த சாய்பாபா கோவில்லுமே அந்த ஐயர் வந்து நல்லா தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணாங்க. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பேசுறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தமிழ் மக்கள் தான். "ஏய் இங்க வா, அங்க வா" அப்படின்னு ஒரே தமிழ் குரலா அதிகமா கேட்ட மாரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆ இன்னைக்கு ஸ்பெஷலா நியூ இயர் அப்படிங்கிறனால நெறைய அபிஷேகம் பண்ணி, நல்லா சாமிக்கு நெறைய பூஜைலாம் பண்ணி, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு லைட் செட்டிங்கோட இன்னைக்கு நல்ல சாமி தரிசனம் பார்த்தோம். ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைச்சுச்சு. அண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஹோமம்லாம் வளர்த்து இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஹோமம் வளர்த்து ரித்திக் சொன்னா, அந்த அந்த ஃபயர நான் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால எட்டி அவருக்கு காமிச்சிட்டு இருந்தேன். ஹோமம் வளர்த்ததா இருக்கட்டும், பக்கத்திலேயே நவகிரக சாமி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல நாகம் சிலை வச்சு அந்த மாரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரு, லக்ஷ்மி, சரஸ்வதி, அ ஐயனார், அப்புறம் ஆஞ்சநேயரு, வெங்கடாஜலபதி, அப்புறம் சைட்லயே பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல அம்பாள், அப்புறம் விநாயகர், அ ஐயப்பன், அ இங்கேயுமே ஒரு சின்ன சிலை மாரி, சாய்பாபா சிலை மாரி வச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி சுத்திலுமே ஒரு ஒரு கோவிலுக்குள்ள அவ்ளோ சாமியும் அடங்கியிருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, நவகிரக சாமி. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சிலையாவே இருந்துச்சு. சூரியன் அந்த இது எல்லாமே. நியூ இயர் ஸ்பெஷலா மதுரை தட்டுக்கடை சாப்பிட போலாமா? வாங்க போலாம். என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட கடை ஸ்பெஷல் அது லைட் செட்டிங்லாம் பலமாக இருக்குது. நான் உள்ளே போயிட்டு என்னென்ன வியூ இருக்குங்கிறதுல தான் காமிக்கிறேன். ஸோ நல்லபடியா சந்தோஷமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்து என்னென்னலாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சுத்தி ஆர்டர்லாம் பண்ணி குடுத்துட்டு, சைட்ல திரும்பி பார்த்தா ஃபுல்லும் போஸ்டரு. மின்சார கண்ணா, கரகாட்டக்காரன் அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன போஸ்ட் எல்லாமே இந்த பேப்பர் போஸ்ட்ல முன்னாடி ஒட்டுவாங்கல்ல, அது மாதிரி ரீகிரியேஷன் பண்ண மாதிரி இந்த மதுரை தட்டுக்கடையில நல்ல ஸ்பெஷலா இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர்ல பழைய காலத்துல நம்ம என்னென்னலாம் போ படம் ரிலீஸ் ஆனதா இருக்கட்டும், அங்க யூஸ் பண்ண ஐட்டமா இருக்கட்டும், அந்த ஃபில்டர் டீலாம் குடிப்போம்ல, அது மாதிரி ஃபில்டர் டீலாம் வச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு 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 நம்ம ஊர்ல இத பார்த்துருந்தோம் அப்படின்னா சாதாரண ஒரு அமெரிக்கா அப்படின்னு வந்ததுக்கப்புறம், இங்க உள்ள தமிழ் மக்கள் இந்த இந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு இதுவா இருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஒரு வைபுக்காக தான் இந்த மாரி வச்சிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் சாங்ஸ் தான். அ தமிழ் சாங்ஸ் தான். ஹோட்டலுக்கு வந்தவங்க தமிழ் பீப்பிள்ஸ் தான். ஒர்க் பண்றவங்க, கேஷியரு எல்லாருமே தமிழ் பீப்பிள்ஸா இருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு ஒரு அமெரிக்கால இருக்கோம் அப்படிங்கிற வைப தாண்டி ஊருக்கு வந்துட்டு போனா எப்படி இருக்கும்? அது மாரி இருந்துச்சு எங்களுக்கு. பக்கத்திலேயே தான் அந்த அந்த கோவில் அந்த பக்கத்துல தான் அந்த தமிழ் கோவில் சொன்னேன்ல, அது வந்து பக்கத்திலேயே தான். ஸோ அது பக்கத்திலேயே கோவில் இருக்கனால ஃபுல்லும் அந்த சாங்குக்கு அதுக்கும் நல்ல வைபு. சுத்தி இருக்கிற செட்டப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பார்த்தாலே தெரியும். அங்க வச்சிருக்க ஸ்வீட்ஸ்லேருந்து, பாட்டுலேருந்து ஃபுல்லும் சாங்ஸ் வைப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம மட்டும் வைப் பண்ணலாம் அப்படி குழந்தைங்களோட பண்ணணும்ல. அதுக்கு ஈக்குவலா அவரும் நல்ல டான்ஸ் குடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அ சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, பாட்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. நாங்க என்னென்ன ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 65 பிரியாணி ஒண்ணு. அவரே அவரு அவ பிளேட் எடுத்துட்டு வந்து, ஸ்பூன்லாம் எடுத்துட்டு வந்து அவரே தான் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொத்து பரோட்டா வாங்கியிருந்தோம். கொத்து பரோட்டா ரைத்தா வித் தாளிச்சா மாரி குடுத்துருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. 65 பிரியாணியுமே நல்லா இருந்துச்சு. ஆம் நம்ம ஊர் டேஸ்ட் வந்துச்சா அப்படின்னு கேட்டா, அது வரவே இல்ல. அது நம்ம ஊர் டேஸ்ட்னா அது நம்ம ஊர் மட்டும் தான்.
அந்த டேஸ்ட் வரவே இல்ல. இது மாரி நாங்க நெறைய இந்தியன்ஸ் ஹோட்டல்ஸ் போயிட்டு நெறைய டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு டேஸ்ட் வரல. நம்ம மட்டும் டேங்க் ஃபுல் பண்ண அப்படி காருக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுக்கணும்ல. ஸோ காருக்கும் கொஞ்சம் சாப்பாடு குடுத்துட்டு, நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். இது ரொம்பவே ஒரு குட்டி விளாக் தான். பட் வந்து ஒரு நியூ இயர் ஸ்பெஷலா ஒரு போயிட்டு வரலாம். என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ரீக்ரியேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் அந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ புடிச்சிருக்கும். அண்ட் உங்க பார்க்குற எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைவேறி, அ எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியா லைஃப்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு, கடவுள்கிட்ட மனமார நான் வேண்டிக்கிறேன்.